பாஸ்டர், இப்போ சிஎம் ஜோசப் விஜய் அவர்களோடு கூட இருக்கிற தாவேகா அமைச்சர்களை குறித்து, எம்எல்ஏக்களை குறித்து திரு ஜேம்ஸ் வசந்த் என்பவர் தரக்குறைவா பேசியிருக்கிறாரு. தியேட்டர்ல விசில் அடிச்சவங்க, போஸ்டர் ஓட்டுனவங்க, தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விற்றவங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. அது கோமாளித்தனமா இருக்குன்னு தரக்குறைவா பேசியிருக்கிறாரு. அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன பாஸ்டர்? என்ன சொன்னீங்க? டிவிகே கட்சியில் இருக்கிற முதல்வரோடு கூட இருக்கிற அமைச்சர்கள் இல்லையா? தொண்டர்கள் சொல்லலை, அமைச்சர்கள். அமைச்சர்கள் என்னென்ன பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாரு. ஒன்று போஸ்டர் ஓட்டிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு. போஸ்டர் ஓட்டுனா உங்களுக்கு என்ன கேவலமானதா? போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் குடும்பம் கிடையாதா? போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை கிடையாதா? போஸ்டர் ஓட்டினவங்களாம் மனிதர்கள் கிடையாதா? போஸ்டர் ஓட்டினவங்களாம் உழைப்பாளிகள் கிடையாதா? சினிமா போஸ்டராக இருக்கட்டும், முதல்வர் பிறந்தநாள் வாழ்த்துக்களாக இருக்கட்டும், எல்லா நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் கெட்ட நிகழ்ச்சிகளுக்கும் இந்த போஸ்டருங்களை ஒட்டுவாங்க. அவங்க எத்தனை மணிக்கு போஸ்டர் ஒட்டுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? திரு வசந்தன் அவர்களே, திரு ஜேம்ஸ் வசந்த் அவர்களே, ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு வெயில் படாமல் ஏதோ ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு நாவடக்கம் இல்லாமல் உழைப்பாளிகளை பார்த்து நீங்கள் பரிகாசம் செய்திருக்கிறீர்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. போஸ்ட் ஓட்டுறவங்க நைட்டு கண்ணு முழிச்சு இரவு முழுவதும் கண் விழித்து, கலைஞர் காலத்திலும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா மேடம் காலத்திலும் சரி, அவர்கள் பிறந்த நாளாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்திருந்தாலும் அவர்களை வாழ்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அந்த போஸ்டர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கண் விழித்து தனக்கு எவ்வளவு வருமானம் வரும் என்பதை கணக்கு செய்து அவர்கள் போஸ்டர் ஒட்டி தங்களுடைய தன்மானத்திற்காக தேவையான வஸ்திரங்களை வாங்கி கொள்கிறார்கள். இரண்டாவது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் வாங்குவதற்கு அந்த போஸ்டர் ஒட்டின காசுல தான் சார் குழந்தைக்கு பால் வாங்கிட்டு போகிறான் வீட்டுக்கு. அந்த போஸ்டர் ஒட்டின காசுல தான் சார் வீட்டு வாடகை கொடுத்துருக்காங்க. போஸ்டர் ஒட்டின காசுல தான் சார் கரண்ட் பில்லு கட்டியிருக்கிறாங்க. ஏழைகளுடைய வாழ்க்கை தெரியுமா? சமுதாயத்தை பற்றி டிவிகேவில் இருக்கிற அமைச்சர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இந்த தரைக்குறைவான குறைத்து மதிப்பிடுதல், மனிதன் தரம் தாழ்த்தி பேசுவது ஒரு கிறிஸ்துவனுக்கு அழகல்ல, ஒரு இசையமைப்பாளருக்கு அழகல்ல. கிறிஸ்துவ ஆலயத்துக்கு செல்லுகின்ற ஜேம்ஸ் அவர்கள், கிறிஸ்துவ வேதத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? இயேசுநாதரை இப்படிதான் பரிகாசம் பண்ணினார்கள். நாசிரியத்திலிருந்து நன்மை பிறக்குமோ, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா என்று கேள்வி கேட்டு பரிகாசம் பண்ணினார்கள். நீங்கள் இப்பொழுது போஸ்டர் ஒட்டுகிறவர்களை, உழைப்பாளிகளை பரிகாசம் பண்ணுகிறீர்கள். இவர்களெல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டாங்க, இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. கோமாளித்தனமா இருக்கு. இவங்கெல்லாம் கோமாளிகள். யாரு இன்னைக்கு இருக்கிற மினிஸ்டர்லாம் கோமாளிகளா? இன்றைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையிலே இருக்கின்ற ஒரு பெண் தூத்துக்குடியிலே கப்பல் தளம் அமைப்பதற்காக, கப்பல் கட்டுவதற்கான தளம் அமைப்பதற்காக தென்கொரியா சென்று 38,000 கோடிக்கு அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் உங்களுக்கு கோமாளிகளாக தெரிகிறார்களா? என்ன நீங்கள் ஒழுங்கிலே வளர்ந்திருக்கிறீர்கள்? உடைய தாய் தகப்பனார் உங்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள்? உடைய நண்பர்களோடு கூட நீங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய நண்பர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீர்கள்? அந்த சபை உங்களை இப்படிதான் பேச சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறதா? உங்களுக்கு பெயருக்கேற்றவாறு இந்த கிறிஸ்துவ மதத்திற்கு ஒரு நாகரிகம் உண்டு, பண்பு உண்டு, ஒழுக்கம் உண்டு, அழகு உண்டு. அந்த அடக்கத்தோடு கூட தாழ்மையான வார்த்தைகளை, அடக்கமான வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
தலைவனாக ஒருவன் வர விரும்பினால் எல்லோருக்கும் கடையானவனாக நிற்க கடவன் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? வேதத்தை படித்திருக்கிறீர்களா? இயேசுடைய வார்த்தைகளை ருசித்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை ரசித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன பண்பு இருக்கிறது? நல்ல ஒன்று நல்ல மனிதனாக பேசுங்கள். உலகத்திற்கு சாட்சியுள்ள ஜேம்ஸாக நீங்கள் வாழுங்கள். உலகத்திற்கு வெளிச்சத்தை காட்டுகின்ற நல்ல குடும்ப மனிதனாக, அறிவாளியாக, வளர்ந்தவராக வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். உழைப்பாளிகளை ஒரு நாளும் குற்றப்படுத்தக்கூடாது. நாளைக்கு நீங்கள் மரித்தால், திரு ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் நீங்கள் மரித்தால், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்கின்ற போஸ்டரை ஒட்டப் போகிறவர்கள் இந்த சுவரொட்டியில் வேலை செய்கின்றவர்கள் தான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தமிழ்நாட்டிற்குள்ளாக போஸ்டரில் ஒட்டி மக்களுக்கு அறிவிக்கின்றவர்கள் அவர்கள்தான். யாரையும் தரை குறைவாக பேசுவது எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி ஒரு சட்டத்தை, அப்படி ஒரு அதிகாரத்தை இந்திய நாட்டிலே எந்த ஒரு தனி மனிதனுக்கும் கொடுக்கவில்லை என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். நாளைக்கு இந்த போஸ்டர் ஒட்டுகிறவர்கள் ஒரு சங்கம் அமைத்து உங்கள் மீது வழக்கு போடலாம். ஏனென்று சொன்னால் உழைப்பை நீங்கள் குற்றம் சாட்டி இருக்கிறீர்கள், குறை சொல்லி இருக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய உழைப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். மனிதனுடைய உழைப்பு என்றால் என்னவென்று முதலாவது சமுதாய கண்ணோட்ட பார்வையிலே நீங்கள் பாருங்கள். கைரிச்சா இழைக்கிறவன் ஒரு நல்ல உழைப்பாளி, ஆட்டோ ஓட்டுகிறவன் நல்ல ஒரு உழைப்பாளி, சம்மட்டி அடிக்கிறவன் நல்ல ஒரு உழைப்பாளி, மூட்டை தூக்குகிறவன் நல்ல ஒரு உழைப்பாளி. தெளிந்து பேசுங்கள், போதையிலே பேசாதிருங்கள். திரு ஜேம்ஸ் வசந்த் அவர்களே, ரொம்ப உங்களுக்கு கனமான வார்த்தைகளை, மதிப்புக்குரிய வார்த்தைகளை சொல்லி உங்களை பெயரை அழைக்கிறேன். பிளாக்ல டிக்கெட் விற்றாங்கன்னாக்கா யாருன்னு உங்களுக்கு தெரியல. அவங்க எம்எல்ஏவுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க இல்லைங்களா? அந்த அரசாங்க அதிகாரத்தில் கொடுக்கும் பொழுது அன்றைக்கே நீங்கள் தடுத்து இருக்கணும். அவங்க எம்எல்ஏவை நிற்கலான்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க இல்லைங்களா, அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா? அப்போயே நீங்கள் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் அவ்வளோ புத்திசாலி இல்லை. யாரெல்லாம் பிளாக்ல டிக்கெட் விற்றாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க பேரை நோட் பண்ணி, அவங்க அட்ரஸ் எடுத்து, நீங்கள் அரசாங்கத்தில் இந்த எலெக்ஷன் கமிஷன் கையில் நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிவித்து நீங்கள் அன்றைக்கே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. ஏன் நீங்கள் அதை செய்யலை? நீங்கள் தான் அதி புத்திசாலி, அதி ஞானியாச்சே. நீங்கள் உங்களை மாதிரி அறிவு படைச்சவங்க, உங்களை மாதிரி திறமைசாலி உலகத்திலே கிடையாது. ரெண்டாவது, அவங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டாங்க. இந்த பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க யாரெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ரிட்டு போடலாமே. எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் நீங்கள் சொல்லலாமே. ஏன் நீங்கள் ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஹையர் ஆஃபீஸர்லேயோ நீங்கள் அது ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கலாமே. நீங்கள் படித்தவர் தானே, நீங்கள் திறமைசாலியாச்சே, உங்களுக்கு நிறைய ஆலோசகர்கள் இருப்பாருங்களே. இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி உடனே போய் அப்ளிகேஷன் போடுங்க. இப்போ கூட போய் என்ன பண்ணுங்க, ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போடுங்க. இவங்க பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க, இவங்கெல்லாம் எம்எல்ஏவாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க, தகுதி நீக்கம் செய்யணும். எந்தெந்த இடத்துலலாம் பிளாக் டிக்கெட் விற்றாங்களோ, யாரெல்லாம் விற்றாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, போய் ஸ்டே வாங்குங்க. இந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுங்க. டோட்டல் டிவிக்கு ஜெயிச்ச எல்லா இடத்தையும் டிஸ்மிஸ் பண்ண சொல்லி இந்த ஆட்சியை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணலாமே. அதற்குரிய எல்லா தகுதிகளும் உங்களுக்கு உண்டு, சான்றுகள் உண்டு. யார் அப்படின்னு சொல்லி ஆதாரம் இல்லாமல் பொத்தம் பொதுவாக பேசாதீங்க. இந்த பிளாக்ல டிக்கெட் வித்த எம்எல்ஏக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. தயவு செய்து பொது மேடையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டேஜ் போட்டு மீடியாவெல்லாம் கூப்பிட்டு கண்டனம் தெரிவிங்க. சட்டசபை முன்னாடி போய் உட்காந்து உண்ணாவிரதம் இருங்க.
இந்த அசெம்பிளிக்குள்ள இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா மினிஸ்டர்களும் தகுதியற்றவர்கள், குற்றவாளிகள் என்று நீங்கள் உண்ணாவிரதம் இருங்கள். நீங்க ஒரு கூட்டத்தை சேர்த்துங்க. பெஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி போயிட்டு டெல்லியில போய் என்ன பண்ணுங்க, உட்காந்து உண்ணாவிரதம் இருங்க சார். யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று நீங்க கற்பனை பண்றீங்களோ, இல்ல நீங்க ஆதாரத்தோட நிரூபித்தால் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், ஹைகோர்ட்டா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், நீங்க போடுற பெட்டிஷனுக்கு பதில் கொடுப்பாங்க. ஜாக்கிரதையா பேசுங்க. சரியா? ஆதாரம் இல்லாமல் மக்களை குற்றப்படுத்துவது, ஆதாரம் இல்லாமல் நீங்க கோர்ட்டுக்கு போறது, ஆதாரம் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனத்துல போய் பேசுறது எல்லாமே டைம் வேஸ்ட் சார். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் போட்டுருவாங்க சீக்கிரத்தில். ஜாக்கிரதையா இருங்க. திரு ஜேம்ஸ் அவர்களே, நீங்கள் ஒரு இசையமைப்பாளர். விசில் அடித்து எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார்கள். இசையோடு கூட விசில் சத்தத்தையும் இணைத்து மியூசிக்காக வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. விசிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்கூல் இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், பசங்க ரொம்ப கையெல்லாம் தட்டி விசில் அடிப்பாங்க. அது ஒரு பெரிய ஆனந்தத்தினுடைய சத்தம். அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்கு விசில் அடிக்கிறாங்க. காலேஜில் கூட காலேஜ் டே அன்னைக்கு, ஃபைனல் டே அன்னைக்கு, ஏதாவது முக்கியமான ஃபெஸ்டிவல் டேஸில் காலேஜிலலாம் விசில் அடிப்பாங்க. விசில் அடிக்கிறது ஒரு குற்றமா? தேட்டர் எதுக்கு சார்? தேட்டர் ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். அந்த தேட்டரில் ஓடுற படத்துக்கு தான் நீங்கள் இசையமைச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க. அதில் தான் பேண்ட் ஷர்ட்டே போடுறீங்க. நீங்கள் இது விசில் என்னும் ஓசையில் இசையமைச்சு அதில் காசு வாங்கி நீங்கள் பேண்ட் ஷர்ட்டை போடுறீங்க. உங்கள் மானத்தை நீங்கள் மறைக்கிறீங்க. அதில் தான் நீங்கள் 3 வேளை சோறு துண்டுறீங்க. அதில் தான் நீங்கள் காலையில் பெட் காஃபி குடிக்கிறீங்க. அதில் தான் சில நேரத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறீங்க. உங்களுக்கு உணர்ச்சிகள், உணர்வுகள் இருக்கா? எதை குற்றப்படுத்தணும், எதை குற்றப்படுத்தக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியல. பாருங்களேன், நீங்களே இன்னும் உலகத்தை சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். ஆக்சுவலாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ஆனார். யாரால? தியேட்டரில் விசில் அடித்து கை தட்டின வாலிப பிள்ளைகளால் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனார். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். எம்ஜிஆருடைய படங்கள் 100 நாளைக்கு மேலெல்லாம் அதிகமான நாட்கள் ஓடினது. ஜெயலலிதா மேடத்தினுடைய சினிமா படங்கள் எல்லாம் அதிகமாக ஓடினது. இன்றைக்கு அஜித் அவர்களுடைய படம் சினிமா தேட்டருக்குள்ள எந்த தேட்டரில் எந்த இடத்துல விசில் அடிக்கல? எந்த லெவலில் இருக்கிறவங்க விசில் அடிக்கல? ஏ கிரேடில் இருக்கிறவங்க விசில் அடிக்கிறாங்க, பி லெவலில் இருக்கிறவங்க விசில் அடிக்கிறாங்க, சி லெவலில் இருக்கிறவங்க விசில் அடிக்கிறாங்க, டி லெவலில் இருக்கிறவங்க விசில் அடிக்கிறாங்க. யாரை விசில் அடிக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? விசில் அடிக்கிறவங்களுக்கு தகுதி வேண்டுமாண்ணா? விசில் அடிக்கிறதுக்குன்னு யாராவது பேச்சுலர் டிகிரி வாங்கணுமா, இல்லை மாஸ்டர் டிகிரி வாங்கணுமா, இல்லை பிஹெச்டி வாங்கணுமா? நீங்கள் எதில் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கிறீங்க? விசில் அடிக்கிறது இல்லையா? இல்லை குற்றப்படுத்துவதில்லை, குறை சொல்லுவது இல்லையா, பரிகாசம் பண்ணுவதில்லை, இதிலெல்லாம் நீங்கள் பிஹெச்டி வாங்கியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அதெல்லாம் மற்றவங்களை ஓயாமல் குற்றப்படுத்திட்டே இருக்கிறீங்க. சிஎம்முக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்க, சிஎம்முக்கு என்ன தெரியும்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 140 கிராம் அறிவு இருக்குது. எக்ஸ்ட்ரா கடவுள் ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். 150 கிராம். ஒரு 10 கிராம் எடுத்து இன்றைக்கு இருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு கொடுங்களேன். கொஞ்சம் கிள்ளி கொடுங்க சார். நீங்கள் தான் அறிவு மிஞ்சி போய் இருக்கிறீங்களே. 6 அறிவை தாண்டி 7 அறிவு 8ஆம் அறிவுக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்களே. நீங்கள் வானத்தில் நடக்கிறீங்க. நீங்கள் எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இவங்க எப்படி இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்கன்னா? ஏற்கனவே தமிழ்நாடு பாழடைஞ்சு போச்சா? காப்பாற்றுற இடத்துல தான் இன்னைக்கு டிவிக்கே வந்திருக்கு. நீங்களே சொல்கிறீங்களா அதை? சார், விசில் அடிக்கிறவங்கள பற்றி தப்பாக பேசாதீங்க. உங்கள் பாட்டு கூட கேட்டு விசில் அடிச்சிருக்காங்க. உங்கள் பாட்டுக்கு விசில் அடித்தா சந்தோஷப்படுவீங்க. டிவிக்கேடைய தலைவர் பேசினா விசில் அடித்தா நீங்கள் பரியாசம் பண்ணுவீங்களா?
யோசித்து பேசுங்க சார். தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. பசங்கள்லாம் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க, சீக்கிரம் சங்கு ஊதிடுவாங்க உங்களுக்கு. ஜாக்கிரதையாக இருங்க. ஒழுங்காக மரியாதையை காப்பாற்றுறதை பாருங்க. ஒன்று சீமான் மாதிரி வெளியில் பகிரங்கமாக வந்து தைரியமாக பேசுங்க. உங்களுக்கு தைரியம் இல்லை, அதனால ஒரு 4 சவுத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வாயில் வர்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இதை தைரியம் இந்த ரோட்டில் வந்து பேசுங்க பார்க்கலாம். தைரியம் இந்த ரோட்டில் வந்து பேசுங்க சார். பப்ளிக் பிளேஸில் மீடியாவை கூப்பிட்டு இந்த பேட்டியை கொடுங்க சார். உங்களுக்கு தைரியம் இருக்கா? நாளைக்கு கலைவாணர் அரங்கத்தில் இல்லை மெரினா கடற்கரை ஓரத்தில் காந்தி சிலை அருகில் அல்லது அண்ணா சமாதி அருகில் நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கப் போகிறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டு வந்து பேசுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 2 பத்திரிகையாளர்கள் சமீபத்தில் குண்டர் சட்டத்தில் கைதாகி இருக்கிறாங்க. சீக்கிரம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நீங்கள் ஜெயில் உள்ள போயிடுவீங்க. ஒழுங்கா போதையில் பேசுறத நிறுத்துங்க. முதல்ல போதையில் இருக்கும் போது இது மாதிரி டிவி ஆன், இது மாதிரி செல்ஃபோன் ஆன் பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க சார். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை நீங்கள் சொன்ன கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா? நீங்கள் ஒரு இசைக்குழு ஒரு பாட்டுக்கு நீங்கள் இசையமைக்கிறீங்க. கிட்டார் வாசிக்கிறவங்க வருவாங்க, தபேலா வாசிக்கிறவங்க வருவாங்க, வயலின் வாசிக்கிறவங்க வருவாங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க வருவாங்க, டோலக் வாசிக்கிறவங்க வருவாங்க. அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. உங்களுக்கே அவமானமாக இருக்கும், உங்களுக்கே வெக்கமாக இருக்கும். உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், உங்களோட படித்தவங்க, அவங்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு. எல்லாருமே டிவிக்கே தான் போட்டிருப்பாங்க. திரு விஜய் அவர்களுக்கு தான் போட்டாங்க. இதை உங்களால் ஏற்றுக்க முடியுமா? உங்களுக்கே அசிங்கமாக இல்லை? இது உங்களுக்கே அசிங்கமாக இருக்குதா இல்லையா? நீங்கள் வந்து உங்களுடைய அசிங்கத்தை நீங்களே மேலே பார்த்து எச்ச துப்புற கதை அது. உங்கள் கதை உங்களே நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க. ஒரு நல்ல பண்பாளனாக, நல்ல ஒரு படிப்பாளியாக, நல்ல ஒரு திறமைசாலியாக, நல்ல ஒரு ஞானியாக மற்றவர்களுக்கு நன்மைகளை குறித்து பேசுங்கள், நல்ல ஆலோசனைகளை கொடுங்கள். உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும்.